சோர்ந்து போகாதே மகனே, மகளே என்று நான் உங்களுக்கு இன்று சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கினை ஏற்ற வேளையிலே நிறைவேற்றுவேன். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிய நான் உண்மையுள்ள தேவன். சோர்ந்து போகிற உங்களுக்கு கர்த்தராகிய நான் பெலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நான். இன்று என் ஜனங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டுள்ளதை நான் கண்டேன். தினமும் என்னிடத்தில் ஜெபம் செய்தவர்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக செய்வதில்லை. தொடர்ச்சியாக ஊழியம் செய்தவர்கள் இன்று அப்படி செய்வதில்லை. ஊழியம் செய்வதினால் நிந்தையும் மனவருத்தமும் தான் வருதென்கிற வகையில் சோர்வு வந்துவிட்டது. இந்த உலகத்தில் சத்துருவான சாத்தான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி உங்களுக்கு எதிராக செயல்படுவான். என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் காரியத்தை செய்கிறவன், உங்களுக்கு சோர்வை உண்டாக்கி உங்களை முடக்கி விட வேண்டும் என்று நினைக்கிறவன். நீங்கள் சொல்லக்கூடிய சோர்வு என்ற வார்த்தையானது பிசாசானவன் உங்களை சொல்ல வைக்கக்கூடிய வார்த்தையாகும். பிசாசானவன் உங்களை பயம்புறுத்தி முடக்கிவிட வேண்டும் என்று நினைப்பான். இன்று என்னிடத்தில் விண்ணப்பம் செய்தவர்களில் அநேகர் சோர்வு, பயம் ஆகியவைகளினால் நிரம்பி உள்ளீர்கள். நீங்கள் இன்றைக்கு கடைசியா கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி பார்க்கலாம்னு என்னிடம் ஜெபத்தில் உங்கள் ஆத்துமாவில் உள்ள அனைத்தும் சொன்னீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சோர்ந்து போகிறவர்களுக்கு பெலன் கொடுக்கிற தேவன் நான். என் மகளே, என் மகனே, உங்களுடைய சோர்வை போக்கி நீங்கள் முடங்கி கிடக்கும் அனைத்து காரியத்திலும் இருந்து உங்களை விடுவிக்கவே நான் உங்களிடத்தில் வந்துள்ளேன். நான் உங்களை நோக்கி சொல்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகுமாயிருக்கிறேன் என்று நீ சந்தோஷப்படும்படியான வார்த்தைகளை உனக்கு சொல்லுகிறேன். சோர்ந்து போன உங்களுக்கு உங்களின் விசுவாசத்தை பலப்படுத்தி உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தேவன் நான். உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மகனே, என் மகளே, சோர்ந்து போகாதே. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவேன். உங்கள் கடன் பிரச்சனையினை ஒழித்துப் போடுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வீடு கட்ட ஏதுவான காரியத்தை உருவாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு நான் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை எப்பொழுது உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்கு தெரியும். நீங்கள் அதுவரையிலும் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். உங்களுக்கான நற்கிரியைகளை பெற என்னை தொடர்ந்து ஆராதித்து என்னிடத்தில் விசுவாசித்து நீங்கள் பாக்கியவான்களாக இருங்கள். நான் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன், நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதலடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டுச் சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆகையால் நீங்கள் சோர்ந்து போகாமல் திட நம்பிக்கையுடன் இருங்கள் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன்.